ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3யோட ஃபார்முலாஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 4 அண்ட் 5க்கான வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட் 4. இந்த யூனிட் 4ல் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா லெக்ரான்ஜிஸ் இன்டர்போலேஷன். லெக்ரான்ஜிஸ் இன்டர்போலேஷன் என்னென்றது ஃபார்முலா y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் x1 x minus x2 x minus x3 divided by x naught minus x1 and x naught minus x2 and x naught minus x3 into y naught plus அதே மாதிரி x minus x naught x minus x2 x minus x3 divided by x1 minus x naught x1 minus x2 x1 minus x3 into y1. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுன்னா அது ஃபஸ்ட்டில் பாருங்கள், எல்லாத்துக்குமே எக்ஸ் இருக்கும். அடுத்தது x1 x2 x3. இப்போ கீழே பாருங்கள், இப்போ இங்கே எல்லாத்துக்கும் எக்ஸ் நாட் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா இனிஷியலாக நம்ம எடுக்கிறோம், அப்போ அது வந்து எக்ஸ் நாட்டில் இருக்கும். எல்லாமே எக்ஸ் நாட் x1 x2 x3 இன்ட்டு ஒய் நாட். அதே மாதிரி இதில் பாருங்கள் எக்ஸ் மைனஸ், இப்போ இங்கே x1 x2 x3 போட்டோமா, இப்போ இங்கே x1 எடுக்கணும். அப்போது எக்ஸ் நாட் x2 x3 மட்டும்தான் இருக்கும், x1 இருக்காது. மேலே கீழே பார்த்தீங்கன்னா என்ன இல்லை, x1 இல்லையா, அந்த x1 இங்கே முன்னாடி வரும். x1 அப்போது மைனஸ் என்ன வரும், x0 x2 x3 இன்ட்டு y1. இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷினில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி y0 y1 y2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா, இது வந்து லெக்ரான்ஜிஸ் இன்டர்போலேஷன். அடுத்தது நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃப்ரென்ஸ். Newton's divided difference interpolation formula f of x equal to f of x naught plus x minus x naught into f of x naught comma x1 plus and etc. இது வந்து Newton's divided difference ஓட formula. அடுத்தது Newton's forward and backward interpolation. First Newton's forward interpolation. Newton's forward interpolation formula y of x equal to y naught plus u by 1 factorial into del y naught plus u into u minus 1 2 factorial into del square y naught plus. அதே மாதிரி இப்போ இது del y naught அப்படின்ற போது u போட்டோம், del square y naught அப்படிங்கும்போது u into u minus 1, del cube y naughtனா u into u minus 1 u minus 2. அதே மாதிரி 1 factorial 2 factorial 3 factorial. இந்த u அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா x minus x naught divided by hன்றது டிஃப்ரென்ஸ். ஓகேவா, அடுத்தது நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் இன்டர்போலேஷன். சேம் அதே தான். இங்கே எங்கெல்லாம் நெகட்டிவ் போட்டிங்களோ அங்கெல்லாம் இங்கே பாசிட்டிவ் போட போகிறீங்க, எங்கெல்லாம் யூ போட்டிங்களோ அங்கெல்லாம் வி போடணும். அண்ட் டெல்லுக்கு பதிலாக நம்ம அதே டெல்லை தலைகளில் நம்ம போடுறீங்க. ஓகேவா, ஸோ இது போட்டிங்கன்னா பேக்வேர்டுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி இங்கே வி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்என். அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் போட்டிங்க. ஏன்னா ஃபார்வேர்டு அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஸ்டார்டிங் நம்மளுக்கு தெரியும் 0. பட் பேக்வேர்டுன்ற போது என் பாயிண்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, எவ்வளோ வேல்யூஸ் 3 வேல்யூஸ் கொடுக்கலாம், 4 வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ வி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்என் டிவைடட் பை ஹெச். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்வேர்ட் டிஃப்ரென்ஸ் என்ன, டிஃப்ரென்ஸ்னாவே என்னது, டெரிவேட்டிவ்ஸ். ஸோ அப்போ டெரிவேட்டிவ்ஸ்னால் நம்ம என்ன dy பை dx போடுவோம், அடுத்தது d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர், அடுத்தது d க்யூப் டிவைடட் பை dx க்யூப். இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இது. இந்த ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் யூவோட வேல்யூ உங்களுக்கு வந்துட்டு ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா. பட் யூவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா, ஸோ இது வந்து நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ். இதே நியூட்டன்ஸ் பேக்வேர்டுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, u ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஃபார்முலா, அதாவது இதுக்கு முன்னாடி என்ன ஃபார்முலா பார்த்தீங்களோ அந்த ஃபார்முலாவில் u ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுதான் என்னது, u ஈக்குவல் டு 0 கிடச்சிது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இது. இதில் யூனா என்னது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைடட் பை ஹெச். இங்கே பாருங்கள், இதில் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், எக்ஸ்னோட வேல்யூ எல்லாமே கொஷனில் கொடுத்துருப்பாங்க, டிவைடட் பை ஹெச். இந்த வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணி யூவோட வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இன்கேஸ் நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த 3 ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா, இதே பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் சேம் அதே தான் கண்ணு. என்ன அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் போட போகிறீங்க, எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் போடுறீங்க.
dy by dx, d square by dx square, d cube by dx cube அதே தான். ஸோ ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இந்த வேல்யூஸ் எல்லாமே. அண்ட் அதே மாதிரி பேக்வேர்டுன்னு வரும்போது டெல் வந்து நீங்கள் தலைகளாக போடணும். அதே தான். அட் v ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன போடுறீங்க? v ஈக்குவல் டு 0னா இதுக்கு மேலே இருக்க ஈக்குவேஷனில் v ஈக்குவல் டு 0ன்னு ஒவ்வொன்றுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான் இது. இது v ஈக்குவல் டு 0க்கு. vனா என்னது? x மைனஸ் xn டிவைடட் பை h. ஓகேவா? ஸோ இது வந்து நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெப்பசாய்டல் ரூல். ஸோ ட்ரெப்பசாய்டல் அண்ட் சிம்ப்சன்ஸ் 1/3 ரூல் ஃபார் சிங்கிள் இன்டெக்ரேஷன். இதில் ரெண்டு இருக்குது கண்ணு. அதாவது என்னென்னா சிங்கிள் இன்டெக்ரல் அண்ட் டபுள் இன்டெக்ரல் ரெண்டு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிங்கிள் இன்டெக்ரல். அதில் ட்ரெப்பசாய்டல் ரூல் என்னன்றதுக்கான ஃபார்முலா. அடுத்தது சிம்ப்சன்ஸ் 1/3க்கான ஃபார்முலா. அடுத்தது ட்ரெப்பசாய்டல் அண்ட் சிம்ப்சன்ஸ் 1/3 ரூலுக்குள்ள டபுள் இன்டெக்ரேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ட்ரெப்பசாய்டல் ரூலில் டபுள் இன்டெக்ரல் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா, அதேமாதிரி சிம்ப்சன்ஸ் 1/3ல் டபுள் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இது. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டோட ஃபார்முலாஸ். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th யூனிட், யூனிட் 5. யூனிட் 5க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் சொல்யூஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் டெய்லர் சீரிஸும் ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு டெய்லர் சீரிஸ்க்கான ஃபார்முலா இது வந்து ஃபஸ்ட் மெத்தட், இது செகண்ட் மெத்தட். ரெண்டுமே சேம் தான் கண்ணு. இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்ன்றதை நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஹெச்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக வாட் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே அப்ளை பண்ணிங்கனாலும் ஓகே தான். அப்படி இல்லை டைரெக்டாகவே நான் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா. ஓகே. அடுத்தது ஆய்லர்ஸ் அண்ட் மாடிஃபைடு ஆய்லர்ஸ் மெத்தட். இது வந்து ஆய்லர்ஸ் மெத்தட்கான ஃபார்முலா, இது வந்து மாடிஃபைடு ஆய்லர்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேவா? ஓகே. அடுத்தது இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா 4th ஆர்டர் ரங்கி-குட்டா மெத்தட், அதாவது ஆர்கே மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ 4th ஆர்டர் ரங்கி-குட்டா மெத்தட். இதில் K1, K2, K3, K4 இந்த 4 ஃபார்முலாஸும் அப்ளை பண்ணி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து டெல் ஒயில் அப்ளை பண்ணணும். ஸோ டெல் ஒயில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டெல் ஒய்க்கான வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இதுதான் ரங்கி-குட்டா மெத்தட்கான ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா தான், அதாவது K1, K2, K3 அண்ட் K4 இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி டெல் ஒய்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி லாஸ்ட்டாக இதில் அப்ளை பண்ணுறது தான் நம்மளுக்கு ரங்கி-குட்டா, அதாவது ஆர்கே மெத்தடோட ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா மெல்னஸ் ப்ரெடிக்டர் கரெக்டர் மெத்தட். ஸோ மெல்னஸ் ப்ரெடிக்டர் மெத்தட்கான ஃபார்முலா, மெல்னஸ் கரெக்டர் மெத்தட்கான ஃபார்முலா. அடுத்தது ஆடம்ஸ் பேஸ் ஃபோர்த் ப்ரெடிக்டர். ஆடம்ஸ் பேஸ் ஃபோர்த்தோட ப்ரெடிக்டர் ஃபார்முலா, ஆடம் பேஸ் ஃபோர்த்தோட கரெக்டர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். பிகாஸ் மெல்னஸ் ப்ரெடிக்டர் கரெக்டர் மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளமில் கேட்பாங்க. ஸோ அதனால் இது நல்லா படிச்சுக்கோங்க. நான் எதுக்காக ஃபார்முலாஸ் மட்டும் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு 5 கொஷின்ஸாவது அட்டன் பண்ணுவீங்க. பிகாஸ் 11ல் ஏல ஒரு கொஷின், ஏல 1, 2 அந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் 8 மார்க் கூட கொடுக்கலாம். அதேமாரி 12ல் ஏ கொஷின் மேபி 16 மார்க் ஆர் 8 மார்க் ஆர் 10, 6 இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஸோ அப்போது மினிமம் நீங்கள் வந்துட்டு ஒரு யூனிட்டில் உங்களுக்கு எப்படி மெத்தட் போடணும்னு தெரியல, பட் ஃபார்முலா தரவு இருக்கீங்க. ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபார்முலா எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 5 யூனிட்ஸ்க்கான ஃபார்முலாஸ் நான் கொடுத்துருக்கேன். என்ன மெத்தட் கேட்குறாங்களோ அந்த மெத்தட்கான ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதி பாக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் நீங்கள் ஸ்டெப்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக இருந்தால் ஃபுல் மார்க் வரும். இட் மேபி உங்களுக்கு அது தப்பாக இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஆன்சர் தப்பாக இருக்குது, நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? பட் 5 யூனிட்ஸ்க்கும் நீங்கள் ஒவ்வொரு கொஷின், அதாவது ஏல 1, 2ன்ற 2 ஆப்ஷன் இல்லாமல் அட்லீஸ்ட் 1க்கு ஃபார்முலா எழுதினீங்கன்னா கூட 2 மார்க் கிடைக்கும். இதேமாதிரி 5 யூனிட்ஸ்க்கு ஃபார்முலாஸ் எழுதினீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 10 மார்க்ஸ் அதிலே வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ இந்த 10 மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் பத்தாமல் இருக்குன்னா அது கூட ஹெல்ப் பண்ணும். மேபி உங்களால் நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா படிக்க முடியும், அதாவது எனக்கு போட முடியல மேம், என்னால் படிக்க முடியல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலாஸை படிச்சுட்டு போய் எழுதி ஏதாவது மெத்தடை அப்ளை பண்ணி வைங்க.
கண்டிப்பாக அதுக்கான மார்க்ஸ் கொடுப்பாங்க. எதுவுமே தெரியல அப்படின்னு வர்றதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதி என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஸ்டெப் போட்டிங்கனாவது அது கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 மார்க்ஸ் நம்மளுக்கு வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. ஸோ ஃபார்முலாஸ் நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ.